108 வைணவ திருப்பதிகளிலே 16வதாக நாம் இன்று காண இருப்பது திருவாரூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் ஆலயம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைகின்றார்கள் அமிர்தம் வேண்டி. அப்பொழுது அதிலிருந்து உச்சை சிரவஸ் என்ற குதிரை, கற்பகத்தரு, காமதேனு முதலிய உயர்வான பொருட்கள் எல்லாம் வெளிவருகின்றன. பார்க்கடலிலிருந்து மகாலட்சுமி தாயானவள் வெளிப்பட்டாள். அவள் முதலிலே மகாவிஷ்ணுவை பார்த்தவுடன் அவருடைய திருவுருவை மனதில் நினைத்து கொண்டு அவரையே மணக்க வேண்டி இந்த மண்ணுலகத்திலே திருக்கண்ணமங்கையிலே வந்து தவம் இருந்தாள். இதனை உணர்ந்து கொண்ட மகாவிஷ்ணு தன்னுடைய சேனாதிபதியான விஸ்வக்சேனரை அனுப்பி மகாலட்சுமி பிராட்டியிடம் ஒரு ஓலை கொடுத்தனுப்பினார். அதிலே நாள் குறிக்கப்பட்டிருந்தது திருமணத்திற்காக. இதனை உணர்ந்த மகாலட்சுமி பிராட்டி மிகவும் மனம் மகிழ்ந்து இந்த விவாகத்தை ஒப்புக்கொண்டார். அப்படி மகாவிஷ்ணுவிற்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் திருமணம் நடைபெற்ற அற்புதமான திருத்தலம் இந்த திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள். தாயார் பெயர் இங்கே அபிஷேகவள்ளி. பெருமாள் நின்ற கோலத்திலே அருள்பாலிக்கின்றார். திருமண தடைகளை விளக்குகின்ற அற்புதமான திருத்தலம் திருவாரூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அற்புதமான திவ்ய கஷேத்திரம். 30 முக்கோடி தேவர்களும் இந்த தெய்வீக திருமணத்தை கண்டுகளிப்பதற்காக இன்றும் பிராட்டியின் வடக்கு பக்கத்திலே தேனீக்கள் ரூபத்திலே தேன் கூடு கட்டி காத்து கொண்டிருக்கின்றார்கள். இது இன்றும் நாம் காணக்கூடிய அதிசயம். இப்படி அற்புதமான 16வது திவ்ய கஷேத்திரம் திருவாரூர் மாவட்டத்திலே திருக்கண்ணமங்கையிலே அமைந்திருக்கக்கூடிய அபிஷேகவள்ளி தாயார் உடனுரை பக்தவத்சல பெருமாள் ஆலயம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.